ஹாய் சினிஃபைல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து சினி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அப்படியே போயிடலாமா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சரிபோத சனிவாரம் சூர்யா சாட்டர்டே இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிட்டு தான். ரைட்டிங்காகவும் சரி, டைரக்ஷனாகவும் சரி சூப்பரான படம். நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அந்த படத்துக்குள்ளே இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. முக்கியமாக வந்துட்டு ரீசெண்ட் மூவிஸ்லாம் செகண்ட் ஹாஃபோடைய ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா இருக்க சமயத்தில் இந்த படத்தோட இந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் ஆனிச்சு. அண்ட் இந்த எண்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. படம் வேற லெவலில் இருக்குது. அண்ட் இந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு 3 நாள் கலெக்ஷன் 52 கோடி பக்கம் வந்துட்டு சம்பாதிச்சிருக்கு வேர்ல்டு வைடாக. ஸோ இன்னமும் இது ஹிட் அடிக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கோட் படம் ரிலீஸ் ஆகிற வரையுமே இது அதிக அளவு தியேட்டர்ஸில் ஓடும். அதுக்கப்புறமும் கூட நல்லா ஓடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படத்துல இருந்து கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்துட்டு 5 ஆக்டர்ஸோடைய கேரக்டர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு 5 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷோபின் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், இவர் ஒரு மலையாளம் ஆக்டர். அவர் வந்துட்டு தயால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இவர் வந்துட்டு மஞ்சுவல் பைஸ்ல சிஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம கிங் நாகார்ஜுனா இந்த படத்தில் இருக்காரு. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். இது வந்துட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி அவர் வந்துட்டு நம்ம தனுஷோடைய குபேரா படத்தில் வந்துட்டு கேஸ்ட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த படத்தில் கேஸ்ட் ஆயிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு. நம்ம லோகேஷ் வந்துட்டு கூலி படத்துக்கு அப்புறமா அமீர் கான் கூட ஹிந்தியில் ஒரு படம் பண்றாரு, அதுக்கப்புறமா தான் அவர் கைதி 2 பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. பட் அதை விட்டு ரூமர்னு சொல்லிட்டு அப்பயே நான் விட்டுட்டேன். இப்போதைக்கு இந்த நியூஸ் என்ன மாதிரி மாறி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு தனியாக அமீர் கான் கூடலாம் படம் பண்ண போறது இல்லை. கூலி படத்தில் அவர் அமீர் கான் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆல்ரெடி நாகார்ஜுனா இருக்காருங்கும் போது ஒருவேளை அவர் வந்துட்டு அமீர் கானும் நடிச்சிருந்தாரு அப்படின்னா, சவுத் எல்லாத்தையும் கவர் பண்ணி எழுசுன்னு ஒரு படம் பண்ணாரு மோகன்லால், சிவராஜ்குமார்லாம் வச்சு. இப்போதைக்கு நார்த் வரையும் கவர் பண்ணி இந்த பக்கம் தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, அங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான்னு சொல்லிட்டு லோகேஷ் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அமீர் கான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து லியோ படம் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க வைக்கல. ஏன்னா லியோ படத்துக்கு எங்கே ஷூட்டிங் நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸுமே நம்ம கைக்கு வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஷூட்டிங் பண்ணாங்க. பட் இந்த படத்தை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணவே இல்லை. எங்கே ஷூட்டிங் நடக்குது, என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னு எந்த ஒரு நியூஸுமே வெளியே வராதபடி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே பெருசாக நியூஸுங்கிறது இந்த படத்தை பற்றி வரல. அவங்களாம் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து ஸ்ருதிஹாசன் மேம் வந்துட்டு இந்த படத்தில் பிரீத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்ருதிஹாசன் மேம் வந்துட்டு கூலி டேவ் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே போட்டாங்க. அப்போயே நமக்கு தெரியும் அவங்க இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பிரீத்திங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கையில் வந்துட்டு ஒரு வெப்பன்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சத்யராஜ் சார், இதுவுமே முன்னாடி வந்து நியூஸ் தான், சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவருமே ஆமாம் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவர் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து உபேந்திரா அப்படிங்கிற ஒரு ஆக்டர், இவர் ஒரு கன்னட ஆக்டர். இவர் வந்துட்டு கலிஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, மலையாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌபின், இப்போ கன்னடத்துலேருந்து இவர், அண்ட் தெலுங்குலேருந்து நம்ம இவர் நாகார்ஜுனா சார், ஹிந்திலேருந்து அமீர் கான் வந்துட்டாருன்னா ரொம்ப டேலி ஆகிடும் கரெக்டாக. தமிழ்லேருந்து வந்துட்டு ஆப்வியஸாக சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பயங்கரமாக பேன் இண்டிங்காக பிளான் பண்ணுற போல இருக்குது. நம்ம லொகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து கங்குவா படம் வந்துட்டு ஆல்ரெடி அக்டோபர் 10 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண சமயத்தில் வேட்டையின் படமும் அதே டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு நிறையா சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. என்ன நடக்க போகுது, 2 படமாக கிளாஷ் விட போட்டாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிளாஷ் விட்டாங்க அப்படின்னா 2 படத்துக்குமே பாதிப்பு தான். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். 2 படம் பெரிய படம் ஒரே நேரத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோடைய வசூலுங்கிறது பயங்கரமாக அடி ஆகும். தியேட்டர்காரங்களுக்கும் சரி, மூவி ப்ரொடக்ஷன்ஸுக்குமே சரி பயங்கரமாக அந்த அடிங்கிறது உலகம். முக்கியமாக லைக்காவை விட்டுருங்க, ஸ்டுடியோ கிரீனை பொறுத்தவரையும் அவங்க வந்துட்டு ரொம்ப சின்ன பிரச்சனை. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு இப்போதைக்கு காசு போட்டு தங்கலான் அண்ட் கங்குவா வந்துட்டு எடுத்த சமயத்தில் தங்கலான் ஒரு நல்ல ஹிட் ஆயிடுச்சு. அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் தான் நல்லா ஆயிடுச்சு. இப்போதைக்கு கிளாஷ் விட்டாங்க அப்படின்னா கங்குவா வந்துட்டு என்னதான் நல்ல படமாக இருந்தால் ஹிட் அடித்தாலும் கூட கிளாஷுங்கும் போது அங்கே வசூல் பாதியாக குறையும். அதனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு வசூல் ரீதியாக அவங்க மார்க் பண்ண அந்த மார்ஜினை டச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப காசு போட்டிருக்காங்கும் போது அது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க சோலோ ரிலீஸ் தான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு மெய்யழகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு நடந்துச்சு. கார்த்தி சார் அண்ட் அரவிந்த் சாமி அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம சூர்யா சார் வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தார் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வேட்டையின் கூட கேஸ்ட் வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, சூப்பர் ஸ்டார் கூட நாங்கள் வந்துட்டு போட்டிக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் மேபி மாற்றப்படலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தீபாவளிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குமே வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி அமரன் படம் தீபாவளி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அக்டோபர் 31. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஜெயம் ரவியோட பிரதர் படமே அதே டேட் தான் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக்காவோடைய பிளான் என்னன்னா, அக்டோபர் 10 வந்துட்டு வேட்டையனையும், அக்டோபர் 31 விடாமுயற்சி கொண்டு வரணும் தான் அவங்களுடைய பிளான். விடாமுயற்சி ஒரு கரெக்டாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் தீபாவளிக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இங்கே 3 படம் இருக்கும்போது இதுலேருந்து மேபி பிரதர் வேலைக்கு போகலாம். அமரன் வேலைக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். பட் விடாமுயற்சி அந்த டேட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு தான். ஒருவேளை அவங்க வந்தாங்க அப்படின்னா அமரன் விசஸ் விடாமுயற்சியாக மாறும். இல்லைனா 1 நாள் 2 நாள் டிஃபரன்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க.
வியாழக்கிழமை தான் அக்டோபர் 31 வருது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு வேளை நம்ம அமரன் வருதுன்னா 2 நாள் முன்னாடியோ 2 நாளுக்கு அப்புறமாவோ விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலாம். ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் பிரதர் படம் அங்கேருந்து விலகிறதுக்கு நிறையாவே இருக்குது. ஒருவேளை விடாமுயற்சி வந்துச்சுன்னா அமரன் படம் விலகுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஐடியா இல்லை. ஏன்னா RKFI என்ன பிளான் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரில. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கங்குவா வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ அங்கேருந்துமே மாறலாம். ஸோ 2 டேட்டுக்குமே 10 அண்ட் 31 நடுவில் 6 இந்த 18, 11 அந்த டேட்டில் ரிலீஸ் செய்யப்படலாம். இல்லைன்னா அங்கேருந்து கூட அவங்க நவம்பர் கூட தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். போன வாரம் நம்ம ஆதினாவுடைய கடைசி உலகப்போர் படத்துலேருந்து உனக்காக அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த சாங்கில் வந்துட்டு கடைசியில் செப்டம்பர் ரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆதினா போட்ட ஒரு வீடியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு குட்டி மேக்கிங் வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. இந்த மேக்கிங் வீடியோ வந்துட்டு வர மண்டே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு செப்டம்பர் 2 அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகும். திங்க் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோட எண்டில் ரிலீஸ் டேட்டையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த ரிலீஸ் டேட் நமக்கு தெரிஞ்சிடும். என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேபி செப்டம்பர் மிட் ஆர் எண்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சாங்ஸை பொறுத்த வரையும் நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் படத்தில் வந்து கோல்டன் ஸ்பேரோங்கிற சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த சாங் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் சில இந்த மலையாளம்ல வந்துட்டு நீங்கள் ஓராடார் லெவலில் ஒரு பொண்ணு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த பிரியா வாரியர்னு நினைக்கிறவங்க பேர், அவங்க அப்புறம் இன்னும் சில ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க நம்ம விஸ்வாசம் படத்தில் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் மறந்துட்டேன், அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு லவ் சப்ஜெக்டாக உருவாக்கிட்டு இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ராயன் படத்தை இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அவர் பிரேமுலு மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பிரேமுலு வைப்பில் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த படம் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சாங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழக்கமான ஒரு டிப்பிக்கல் லவ் சாங்காக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாங்காக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆடியன்ஸ் எல்லாமே என்னடா சாங் இது கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இல்லை, சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேருக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக இந்த சாங் நல்லாவே பிடிச்சிருக்கு. ரொம்ப வழக்கமான அந்த டிப்பிக்கல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த சாங்ல பிரியங்கா மோகன் வந்துட்டு ஒரு கேமியோ பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த படத்தில் வந்துட்டு பிரியங்கா மோகனாவே வந்து கேமியோ கொடுத்துருக்காங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு கேரக்டரில் கேமியோ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தொடர்ந்து இன்னைக்கு இந்த வாரம் வந்துட்டு கோட் படத்துலேருந்து மட்டை சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த சாங் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சாங் அந்த அளவுக்கு இதாகலை, சரி நார்மலாக தான் இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு கேட்கும்போது தான் வைப்புக்குள்ளே போணுச்சு. நல்லாவே இருக்குது சாங்கு. லிரிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆனிச்சு புரியறதுக்கு, பட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரையுமே வந்துட்டு இதுவரை ரிலீஸ் ஆன சாங்ஸில் இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த ஒப்பீனியன் வந்துட்டு நான் இது பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு விசில் போடுலேருந்து எல்லா சாங்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்பார்க் மட்டும் தான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸ்பார்க்கோட இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுல, அந்த ஒரு பிட் மாதிரி ஒன்று வரும், அந்த இன்டர்லூட் ஒன்று வரும். அந்த இன்டர்லூட கேட்டு என்னோட மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா விண்டேஜ் லவ் சாங் தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இவனுடைய முன்னாடி சாங்னா விண்டேஜ் லவ் சாங்கோடைய அந்த வைப்பில் இருக்கனால அதை விடவும் பெட்டராக இவன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நினச்சிருந்தேன். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே சரி விசில் போடுற சாங்ல இருந்தே அதுக்கு ஒரு முன்னாடி ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, இவனுடைய முன்னாடி ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நான் யோசிச்சேன். விசில் போடு சாங் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பட் இது மச்சி ஓப்பன் த பாட்டில் அளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு மிலிட்டரி சம்மந்தப்பட்டவங்கிறதுனால அந்த அளவுக்கு லோக்கலாக இல்லை. பட் சின்ன சின்ன கண்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த வகையில் ஸ்பார்க் சாங் மட்டும் டிசப்பாயின்மெண்ட். பட் கேட்க அதுவுமே ஓரளவுக்கு வைப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த பாட்டு எனக்குமே பிடிச்சிருக்கு. பட் கேட்க தான் இந்த பாட்டுமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இன்னமும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த சாங் வந்துட்டு பையன் விஜயோட சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் விஷுவல்லையுமே அதை காமிச்சிருந்தாங்க. பையன் விஜய் தான் டான்ஸ் ஆடுறாரு, இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சாங்கில் த்ரிஷா வந்துட்டு கேமியா கொடுத்துருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க. லிரிக்ஸை கேட்கும்போது லைட்டாக அப்படி இருக்குது, ஜிலுக்கா வரா அப்படிங்கிற மாதிரிலாம் சில லிரிக்ஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ ஒரு ஃபீமேலை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சாங் தான் அந்த லிரிக்ஸாக வருது. ஸோ விஷுவலாக அவங்க எதுவுமே காட்டல, மேக்ஸிமம் அனிமேஷன்ஸ் வச்சே கவர் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தளபதி பண்ண நிறையா படங்களோட இந்த ஸ்டைலோடைய அனிமேஷன் பண்ணி அதை வச்சே காட்டிட்டு பட்டாங்க. ஒரே ஒரு டான்ஸ் பீட்டை மட்டும் நடுவில் வச்சாங்க. மற்றபடி யாரையுமே அவங்க ரிவீல் பண்ணலை. இந்த சாங் எந்த பிளேஸ்மெண்ட்டில் இந்த படத்தில் வரும் அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது இந்த சாங், எதுவுமே ரிவீல் பண்ணாமல். த்ரிஷா மேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் கங்கை அமரன் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த பாட்டு இந்த பாட்டு கிடையாது. அந்த பாட்டில் விவேக் சார் தான் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அவர் என்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு தெரில. இன்னும் 2-3 பாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாத்தையும் நான் கோட் படத்தை வச்சு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்ன சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங் வந்துட்டு படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படமாக பார்க்கும்போது எல்லா சாங்குமே உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி தான் அர்ச்சனாக்கா பற்றி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாக அந்த சாங்ஸை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருந்தாலும் படமாக பார்க்கும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, மலையாளத்துலேருந்து ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ், கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ்,
ஜித்தின் லால், பசில் ஜோசப் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு 3 தலைமுறையில வந்துட்டு மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி கதைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டொவினோ தாமஸ் வந்துட்டு ஒரு ராஜா காலத்துல ஒரு காலகட்டத்துல அவர் பிறக்கிறாரு. அண்ட் ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஒரு இந்த ட்ரைபல் ஒரு 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கலான் காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அதாவது இந்த ராஜாக்கள்லாம் இதானதுக்கு அப்புறமா அந்த ட்ரைபல்ல வந்துட்டு ஒரு திருடன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு ஜெனரேஷன். அப்புறம் பிரசன்ட்ல ஒரு ஜெனரேஷன் காட்டுறாங்க. ஒரு 3 ஜெனரேஷன்ல அவர் வந்துட்டு மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிரசன்ட்ல கிருத்தி ஷெட்டி இருக்காங்க. ராஜா காலத்து இதுல வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரிங்கிறது தெரியல. பெருசா அவங்க அந்த ஸ்டோரி ரிவீலுங்கிறது பண்ணல. பட் ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டோட நல்லா இருக்கு. பேன் இந்தியா ரிலீஸ் தான் பண்றாங்க. தமிழ்லயுமே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரைலர் வந்துட்டு யூடியூப்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க. ட்ரைலர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்றது ஜித்தின் லால். அவரே இந்த படத்துல ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மலையாளத்துல 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு அவருடைய பெரிய ஃபிலிம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மலையாளத்துல இருந்து அடுத்து ஒரு ஹிட் படம் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டொவினோ தாமஸ் இதுக்கு முன்னாடி மின்னல் முரளி அவருடைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸோட சூப்பரா இருக்கும். இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது தொடர்ந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா லப்பர் பந்து படத்தோட ட்ரெயிலர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்துல வந்துட்டு ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் அண்ட் பாலசரவணன், காளி வெங்கட், டிஎஸ்கே இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு லோக்கல் கிரிக்கெட் பேஸ் பண்ண ஒரு படம். லோக்கல் ஏரியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸை பேஸ் பண்ணது. கிட்டத்தட்ட ப்ளூ ஸ்டார் மாதிரி தான். எனக்கு ப்ளூ ஸ்டார் வந்துட்டு ஒர்க் ஆகல அந்த அளவுக்கு. எனக்கு ஓகே தான் படம். பட் அவ்வளவா ஒர்க் ஆகல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் படம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக கிரிக்கெட் பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பராக இல்லை. மேக்கிங்காகவுமே வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எனக்கு பிடிக்கல. பட் இட்ஸ் அ குட் மூவி. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே லோக்கல் கிரிக்கெட் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த அட்டகத்தி தினேஷோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் கேரக்டராக இருக்காரு. பட் இன்னுமே ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் ஒரு கிரிக்கெட் ஜாம்பவன் மாதிரி அந்த ஊருக்குள்ள இருக்கும்போது இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாணுமே வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. சில இடங்கள்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு அவருடைய பொண்ணுங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. கிளியரா என்னங்கிறது தெரியல. படம் வந்தா நமக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே சொன்ன அந்த ஏஆர்எம் படம் இருக்குல்ல, அது வந்துட்டு செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் டேட் சொல்லல அவங்க. இவங்க வந்துட்டு செப்டம்பர் 20 ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கடைசி உலக போர் வந்துட்டு 13 ரிலீஸ் ஆகலாம், இல்லைன்னா 27 ரிலீஸ் ஆகலாம். என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்துட்டு தமிழரசன் பச்சைமுத்து அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்றாரு. அவர் ஒரு டெபியூ டைரக்டர் இந்த படத்துல. இந்த படத்துக்கு வந்து ஷான் ரோல் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய மியூசிக் ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சு. படத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு என்னால் மோட்டிவேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும், செய்ய முடியும். ஸோ உங்களை நான் வந்துட்டு நாளைக்கு கோட் படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்டெஃப்.